வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெக்ஸ்ட்டோட கொஞ்சம் ஒர்க்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம என்ன தான் வீடியோ க்ரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக தேவை. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து டெக்ஸ்ட்டு கீழே வரும். ஸோ நம்ம எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது, அதுக்கான செட்டிங்ஸ் என்ன, அது எப்படி பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் செஷன் 1ல் தெரிஞ்சாகணும். பேசிக் பண்ணுறவங்களுக்கே தெரிஞ்சாகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், இதை நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், என்ன நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் இப்படி ப்ளே பண்ணும்போது எங்கே அது ப்ளே இப்படி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் கண்டினியூவாக ப்ளே ஆகுது. ஆனால் நீங்கள் இதுக்கு பாருங்கள், ஸ்டக் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஏன்னு உங்களுக்கு புரியாது. இப்போ அது புரியணும், அது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட்டை பார்க்க முடியும்னா, ப்ளேபேக்கில் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளேபேக்குங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அதில் ரெண்டர் கேட்ச்னு இருக்குது, அதில் நன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணணுன்னா, ஸ்மார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெட்டு அப்புறம் ப்ளூ வரும். இந்த மாதிரி ப்ளூ எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆக்சுவலாக அங்கே டிரான்சாக்ஷன் இருக்கும், அது மட்டும் லோட் ஆகிக்கும். அந்த டிரான்சாக்ஷனுக்கு இடத்துல எந்த ஒரு ஸ்டக்காகவும் ஓடும், ஏன்னா அது ப்ளூ இருக்குது. இப்போ பாருங்கள், டக்குன்னு ஓடுதுங்களா. இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல ஸ்டக்காகவும் ஓடுன்னு சொல்ல முடியாது. ஒரு சமயத்தில் இங்கே ரெட்டு வரும். ஒரே நிமிஷம். ப்ளேபேக் அண்ட் யூசர். ஓகே, அது கொடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த இது தெரிஞ்சுக்கும். நீங்கள் எதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த டிரான்சாக்ஷன் அதிகம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ரெட்டு வந்து திருப்பி லோட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, மற்றதெல்லாம் லோட் ஆயிரும், இந்த இது மட்டும் ரன் ஆகும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல எஃப்எக்ஸ், அதாவது விஎஃப்எக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வச்சுக்கோம். இதே ஆஃப்டர் எஃபெக்டாக இருந்தால் நீங்கள் ப்ளே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் லோட் ஆகும். ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது லோட் பண்ணி வச்சுக்கோம். அந்த இடத்துல நம்மளை ஸ்டக் பண்ண விடாது. ஸோ அதுக்காக தான் அது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியணுன்னா ப்ளேபேக்கில் ரெண்டர் கேட்சில் ஸ்மார்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு இது மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வேணா இதில் டைப் பண்ணி வச்சுக்கிறேன், கேட்ச், அதில் ஸ்மார்ட். ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது தெரியும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க, உங்களுக்கு கரெக்டாக வராது, என்னன்னு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைட்டில்ஸ். ஓகேங்களா, இந்த டைட்டில்ஸுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே எல்லாம் பிளாக்காக இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு வந்துடணும். ஸ்டார்ட் ஆனதும் எனக்கு இங்கே வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு டெக்ஸ்ட் வரணும். என்ன வரணுன்னா, நம்ம சேனல் பேர் வச்சுக்கலாம். இப்போது இந்த லோவர் கேஸ் முன்னே நான் சொன்னேன், இங்கே ரைட் கிளிக் பண்ணி பண்ணுன்ட்டு. இப்போ இதில் இன்னொன்று அட்வான்ஸாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்னென்னா, நம்ம என்னவாக இருந்தாலும் கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்தே போடலாம். நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட் ப்ரீமியம் ப்ரோவில் பண்ணுற மாதிரியே நம்ம இதுலேயும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொண்டு வரும்போது ஆஸ் யூஸ்வல் நம்ம அது மேலே போடக்கூடாது. ஓகேங்களா, அது மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த இடத்துல டெலீட் ஆயிரும். இன்னொரு இடத்துல போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு வீடியோ செக்ஷன் டைம்லைன் வந்து இன்னொரு டைம்லைன் க்ரியேட் ஆயிரும். வீடியோக்கான டைம்லைன் க்ரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, டைட்டில்னு இருக்கும். இது நீங்கள் உங்களால் மூவ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து லேயர் பேஸ்டு எடிட் கிடையாது, ஆஃப்டர் எஃபெக்ட் மாதிரி. ஆனால் இது மூவ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத செஷன் 2ல் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த டைட்டிலுங்கிறத நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் கொடுத்துக்கிட்டா ரிச் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் மேலே இருக்கிற டெக்ஸ்ட். ஓகேங்களா, இதில் வந்து வணக்கம் நண்பா அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். வணக்கம் நண்பான்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போது இதோட ஃபாண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ என்ன வேணாலும் நான் மாற்றலாம். ஆக்சுவலி இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயும் தொலைவ தேவையில்ல. வணக்கம் நண்பான்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஃபாண்ட் ஃபேஸ் போல்டு, ஆல்ரெடி போல்டாக தான் இருக்குது. ஸோ நான் இட்டாலிக் கொடுத்தேன்னா இட்டாலிக் மாதிரி ஆயிரும். நார்மலே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கலர் வந்து இது வந்து மஞ்சள் கலரில் வரணும் அப்படின்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லோ கலர்.
எனக்கு க்ரீன் பிடிக்கும், ஸோ நான் க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதோட சைஸு நான் எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 4096. ஸோ நான் 100 கொடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டாண்டர்டு சைஸு. ட்ராக்கிங் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸிங் விட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ட்ராக்கிங். லைன் ஸ்பேஸிங்னால் ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்பேஸ், இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, ஸோ அந்த ஸ்பேஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்டர்லைன் பண்ணிக்கலாம், மேலே ஒரு லைனை போட்டுக்கலாம், அதை ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டுறலாம், ஸ்கொயரில் வச்சுக்கலாம், பேஸ்மெண்ட்டில் வச்சுக்கலாம், மிக்சடு. கேப்ஸ்னால் எல்லாமே கேப்ஸ் ஆயிரும். இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட். இது வந்து அந்த சென்டர் லைனுக்கு கீழேயா மேலேயா எங்கே போகிறீங்கன்னு கேட்குது. நான் லைனுக்கு மேலே தான் போடுறேன், ஸோ அது அப்படி இருக்கட்டும். பொசிஷன் எங்கே மாற்றுறீங்கங்குது. ஸோ இதிலே நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, எங்கே வேணாலும் மாற்றலன்ட்டு. ஸோ நீங்கள் இப்படி தான் மாற்றி ஆகணும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து இதை வந்து இந்த XY ரொட்டேஷன், XY இதை வச்சு தான் பண்ண முடியும். ரொம்ப நவத்திட்டிங்கன்னா மேலே போயிடும். ஓகேங்களா? கரெக்டாக பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது. இதுக்கும் ஸ்கேலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சைஸுக்கும் இதுக்கும் வேறு டிஃப்ரெண்ட். சைஸ்னால் எல்லாமே ஒவ்வொரு எழுத்தும் சைஸ் ஆகும். இது ஜூம்னா அப்படியே இது வெளியே வரும், உள்ளே போகும், 3D லேயர் மாதிரி. ரொட்டேஷன் உங்களுக்கே தெரியும், ரொட்டேஷன் பண்ணுறது. ஸோ இதை நான் இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே இந்த ஐக்கான் போட்டிருக்கோம். இதுனா ரீசெட்டுன்னு அர்த்தம். இதை நான் கிளிக் பண்ணேன்னா அதோட டிஃபால்ட்டு சைஸுக்கு வந்துடும். அடுத்த ரிச் டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த டைட்டில் கீழே இருக்கிறது. ஓகேங்களா? இது என்னது? யூடியூப் சேனல். நான் பண்ணுறது யூடியூப் சேனலுங்கிறனால யூடியூப் சேனல். ஓகேங்களா? யூடியூப் சேனலுங்கிறதும் அதே மாதிரி தான். நம்ம ஃபாண்ட்டு மாற்றலாம், நார்மல் பண்ணலாம், கலர் வைக்கலாம், எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ நான் இதோட பொசிஷனை மட்டும் மாற்றிக்கிறேன். சைஸு இதில் பார்த்தீங்கன்னா XY இருக்குது. எங்கப்பா அந்த பொசிஷன்? இதோ இங்கே இருக்குப்பா. ஸோ நான் இதை இந்த எண்டில் வச்சுக்கிறேன், கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். இது வேறு ஒன்று, டக்குன்னு போயிடுது. லைட்டாக மூவ் பண்ணுங்கள் பார்த்து. இல்லைன்னா வேல்யூ கூட டைப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் 1000 போகுது. ஸோ நான் 300ன்னு கொடுக்குறேன், இல்லைன்னா 400ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. வேல்யூ கொடுத்தா கரெக்டாக வரும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் அதே மாதிரி டூல்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற எல்லாமே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஆஃப் செட்டுன்னு இருக்குது. நான் வந்து இதை மூவ் பண்ணுறேன். எனக்கு வந்து பாருங்கள் பின்னாடி ஷேடோ கிடைக்குது, ட்ராப் ஷேடோ எனக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. ப்ளர் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் அப்படியே பின்னாடிக்கிற ஷேடோ ப்ளர் ஆயிரும். இது வந்து எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குறோம் பின்னாடிக்கிற ஷேடோங்கிறது பாசிட்டிவ். ஸ்ட்ரோக்குங்கிறது அந்த லைனுக்கு மேலே இருக்கிறது. இப்போ இதோட ஸ்ட்ரோக்குங்கிறனால இப்படி வருது. இப்போ நண்பாவோட ஸ்ட்ரோக் மாற்றணுன்னா நான் மேலே போகணும். ஓகே, அது என்னென்னு தெரில, அது மேலே இருக்கும் ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா? பேக்ரவுண்ட், அவுட்லைன், வித்து. ஸோ இதெல்லாம் ஸ்லோவாக லோட் ஆகிட்டுருக்கு, அதனால தான் வரல. ஓகேங்களா? வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் போய் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இங்கேருந்து ப்ளே பண்ணுறேன். இன்ஸ்பெக்டர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு அந்த மாதிரி டக்குன்னு வரக்கூடாது. ஏன்னா நம்ம தான் டிரான்சாக்ஷன் படிச்சிருக்கோமே, அப்புறம் என்னதுக்கு டக்குன்னு வரணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ப்ளர் வேணாம், கிராஸ் டிசால்வ், இதுதான் அந்த ஒப்பாசிட்டி வருது. அதே மாதிரி நான் சொன்னேன்ல முன்னே, இந்த மாதிரி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதே மாதிரி தான். இந்த கோடு ஏன் இப்படிக்குதுன்னு யோசிக்க தேவையில்ல. நான் போன தடவை குழம்பிட்டேன். ஒன்றும் இல்லை, அது டிரான்சாக்ஷனோட டிஃபால்ட்டு இமேஜ். நீங்கள் உள்ளே வந்து வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக எடுத்துக்கும். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து வச்சு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது வருது, இது அப்படியே லைட்டாக வந்துருச்சு. இது அப்படியே லைட்டாக அப்படி மறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள் அதா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் 2 தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம எப்படி இந்த ரெண்டர் இதை பண்ணுறதுங்கிறது ப்ளேபேக்கில் ரெண்டர் கேட்சில் ஸ்மார்ட் கொடுக்கணும். அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் டைட்டில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். கடைசியாக அப்புறமேட்டுக்கு டைட்டில்ஸ்னால் இதை மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. இதுலேயே நிறைய இருக்குது. இதில் போய் எண்டில் வச்சு நான் இந்த இடத்துல வச்சுட்டு, இப்போ இதோட இன்ஸ்பெக்டர் போயிட்டு இதோட டைட்டில் இங்கே இருக்குதா? இப்போ நான் இதை வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு சொல்லிட்டு நான் கடைசியில் முடிச்சிட்டேன். ஸோ இந்த சவுண்டை வந்து செலக்ட் பண்ணுற டூலை வச்சு
செலக்ட் பண்ணி அப்படியே இழுத்துக்கிட்டு டைட்டில் முடியும் போது சவுண்டு முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ட்ரான்சாக்ஷன் எங்கள் வீடியோ ட்ரான்சாக்ஷன் அதில் போய்ட்டு கிராஸ் டிசால்வ் தூக்கி நான் போடுறேன். நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா ஒர்க்கிங் ஸ்பீடு பார்த்தீங்களா அதிகமாகிடுச்சு. இதுக்கு தான் நான் செஷன் 1 வந்து பேசிக் மட்டும் வைக்கலான்ட்டு வச்சேன். இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேடு வச்சுக்கலாம். இங்கே ஃபேடு சென்டரில் ஓகே சென்டரில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் அப்படியே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே வந்துட்டு ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா இப்போ லோட் ஆகுது, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாரும் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் செஷன் 1ல் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நடுவில் இருந்து பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.